ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் கேரட் முள்ளங்கி சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கேரட் முள்ளங்கி சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு வானல் வச்சுருக்கேன். வானல் சூடானதுக்கப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் சேர்த்ததுக்கப்புறமா 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகாய் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது வெங்காயம் சேர்த்துடலாம். சின்ன வெங்காயமாக இருந்தால் 10லேருந்து 15 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கிறேன். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணுன்ற அவசியம் கிடையாது, கொஞ்சமாக வதங்கினா போதும். பாருங்கள், வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 1 கேரட், 1 முள்ளங்கி, 5 பீன்ஸ் நம்ம எப்போவுமே சாம்பாருக்கு எப்படி கட் பண்ணுவோமோ அந்த மாதிரி நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். காய்கறிகளை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். சாம்பாரில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நான் ஒரு வெரைட்டியாக நம்மளோட சேனலில் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறேன். இப்போது காய்கறிகளை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும். காய்கறிகள் ரொம்ப நேரம் எண்ணெயில் வதங்கணுன்ற அவசியம் கிடையாது, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போது அடுத்து 2 பெரிய சைஸ் தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த தக்காளியை நான் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா குழஞ்சி வரணும், அது வரைக்கும் நம்ம நல்லா அதை வதக்கி விட்டுடலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா மீடியமில் வச்சுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து குக் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக குழஞ்சி வந்துடும். இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா காய்கறிகள் வெந்து வந்ததுக்கப்புறமா 2 ஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். சாம்பார் பொடி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுக்கலாம். சாம்பார் பொடி நீங்கள் எந்த பிராண்டில் வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடியாக இருந்தால் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது சாம்பார் பொடி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்தாச்சு. காய்கறிகளும் பாதி அளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த சமயத்தில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நல்லா வேக வைக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் விட்டோம்னா நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா நம்ம பருப்பு சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், லேசாக கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறமா ஏற்கனவே 150 கிராம் துவரம் பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணியை நான் பருப்போடு சேர்த்து வேக வச்சு வச்சுருந்தேன். அதை நான் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா இந்த மாதிரி கொதி வர ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை நான் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே 2 பெரிய தக்காளி சேர்த்துருக்குறோம், அதனால் புளி சேர்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. தக்காளி டேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஒரு 2 நிமிஷத்துக்கு அதை அப்படியே கொதிக்க விடலாம். புளியோட பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். இப்போ பாருங்கள், புளியோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம ஏற்கனவே கேரட் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் இனிப்பு சுவையாக தான் இருக்கும், அதனால் வெல்லத்தை கொஞ்சம் பார்த்து கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது நல்லா கொதி வந்துடுச்சு. ஒரு கொத்து மல்லி இலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் சாம்பாரில் சேர்த்துட்றேன். மல்லி இலை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம சாம்பாரில் மல்லி இலையை கடைசியாக சேர்க்கறதுனால நல்ல ஒரு மனம் கொடுக்கும் சாம்பாருக்கு. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ரொம்ப யம்மியான டெலிஷியஸான சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிருக்கும். இந்த சாம்பார் நீங்கள் சாதத்துக்கு, இட்லி, தோசைக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், டேக் கேர்.